உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிறந்தாச்சு ஹாப்பி நியூ இயர் 2026 வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மீனாட்சியை பிரார்த்திக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி மாதம் 2026 வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி பலன் பார்த்தாச்சு. ஓப்பன் பண்ணாலே அது மட்டும்தான் வருது. இல்லை கடுப்பார அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் முதற்கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன தான் பார்க்க போகிறேன். நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது, இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம், என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரி வாங்க பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதுலேயே சொன்னேன், 4 கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ எகைன் திரும்ப அதே மாதிரி 4 கிரகத்தோட சேர்க்கை. கிட்டத்தட்ட இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டிலிருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது 5ஆம் இடத்திலும், காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்மத்திலும், ராகு 11ஆம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் வக்ரசனியாக இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டாரு. எகெயின் 12ஆம் வீடான மீனத்திலிருந்து சனி இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, கம்பேக். எகெயின் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 மாதிரி 4 லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி 9ஆம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை. அங்கிருந்து இது வரைக்கும் கடகத்துல இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதுன வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட தான் இந்த 2026 வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே ஃபைன். இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பயுமே இந்த சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உய்விப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த 4 கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும், சனியுடைய பார்வை 4 கிரகங்களுக்கும் எழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி ஓகே, சரி வாங்க, இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதுல கவனமா இருக்கலாம், எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய 2026 வருட ஹாப்பி நியூ இயர் ஜனவரி மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏன் மேடம் நீங்கள் வேற, ஏற்கனவே தூங்க முடியல, வேலை பிரச்சனை, என்ன பண்ணால் பித்தந்திரியும் நானே சுற்றிட்டு கிடக்கேன், எல்லாரும் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு தெரியுது அஷ்டமச்சனி என்னமோ பண்ணுதுதான், நீங்களாம் சும்மா ஊரை ஏமாத்துறீங்க இப்படின்ற கான்செப்டோடையே இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் மனதிற்கு பிடித்த சிம்மராசினியர்களே, நிஜமாவே ஜனவரி மாதம் உங்களுக்கு தாறுமாறு தர்பாவாக இருக்கும். எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்சவங்களோட இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதுவும் பிடிச்சவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நல்ல தப்போடு இருக்காங்கன்னா நம்மளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த தடவை ஆல்மோஸ்ட் பஞ்சமாதிஸ்தானத்தில் உட்காந்துருந்த மிஸ்டர் சூரியன் அப்படியே 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் இந்த தடவை ட்ராவல் பண்ண போகிறார். ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட், அல்டிமேட்டாக இருக்குது இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆரம்பிக்கும் போதே 5ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை. இது எனக்கு தெரிந்து ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா கொடுப்பனை, அங்கேருந்து 5ஆம் வீட்டு அதிபதியோட பார்வையில் இருக்கிறது. ஸோ முதல் 15 நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆரம்பிக்கும் போதே இந்த நியூ இயரை ரொம்ப அழகாக வரவேற்கக்கூடிய காலனி உங்களுக்கு அமையும். குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும், இஷ்ட தெய்வ கடாட்சம் கொடுக்கும். இந்த வருஷமாவது குலதெய்வத்துக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு மனசு துடிக்கும். நீங்கள் என்னதான் சாமியை கும்பிடாமல் இருந்தாலும் அந்த எனர்ஜி உங்களை நோக்கி வருவதை நீங்கள் உணர்வீர்கள். பயங்கர இன்ட்யூஷன் கிரியேட் ஆகும். 5ஆம் இடம் என்பது மந்திரஸ்தானம். நிறைய பேர் இந்த மந்திரங்கள் கற்றுக்கிட்டு அதை சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு
இது வரைக்கும் இருந்த நெகட்டிவ்லாம் விட்டுட்டு இனிமேல் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிப்பீங்க. ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், சிங்கம் சிங்கம் தான். சூரியனை யாரை கொண்டும் அதோட ஒளியை குறைக்கவே முடியாது. என்ன அஷ்டமச்சனி வந்தாலும், என்ன ஜென்மச்சனி வந்தாலும் அடித்து தூள் கலப்பி நான் தான் அப்படின்னு கிங்கா நிற்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க தான். என்ன தான் சொல்லுங்கள், கீழேயே விழுந்துருவான்னு ஒருத்தன் கைத்தட்ட ரெடியாக இருக்கும்போது அப்படி சிலிப்பிட்டு எந்திரிச்சு நிற்பீங்க பார்த்தீங்களா, அந்த கெத்து தான் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆல்மோஸ்ட் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய அங்கீகாரம் கிடைக்கும். பட் வேலையில் ரொம்ப டிலே ஆகும். நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்கள், உங்களை நம்பி சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது ரொம்ப இழுத்தடிக்கும். வேலை பளு அதிகரிக்கும். 8 மணி நேரம் 9 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை 10 மணி நேரம் பார்க்க. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை என்பது உங்களை வந்து வேலை பளு ஜாஸ்தி பண்ணும். ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தூங்குறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது அப்படின்றது ஒரு மனுஷனை வந்து பயங்கரமாக மோல்டு பண்ணும். 6ல் மறையிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த 6ல் மறையிறது அதெல்லாம் தயவு செஞ்சு அந்த கான்செப்ட்குள்ளேயே போகாதீங்க. மகரம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய சனியின் வீட்டில் இந்த தடவை சூரியன் என்ட்ரி ஆகக்கூடிய இந்த டைம் அப்படின்றது உலகத்திற்கே வேலை இண்டிகேட் பண்ணக்கூடிய டைம். அதனால தான் வெள்ளைக்காரன் எந்த நேரத்தில் நியூ இயரை உட்கார வச்சான். அது பெரிய சூட்சம். அது நிறைய வேலையின் மூலமாக சில டயர்டஸ் வரும், உடம்பு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். எதுக்கு நான் வந்து இதை எடுத்தோன்னே சொல்கிறேன் அப்படின்னா, மென்டலி ரெடி ஆகிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதம் இப்படி தான் இருக்க போகுது, கொஞ்சம் டயர்டாக இருக்க போகுது, கொஞ்சம் நம்ம வந்து ஊட்டச்சத்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ சூரியனும் ஒரு பயங்கரமான ஒரு நெருப்பு கிரகம், செவ்வாயும் ஒரு பயங்கரமான ஒரு நெருப்பு கிரகம். இந்த ரெண்டும் ஒரே இடத்துல காம்பினேஷன். செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது ஹெல்த் வைஸ் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நிறையா ஹீட்டால் அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். ஸோ நிறைய டீஹைட்ரேட் ஆகும். நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா இந்த தண்ணி குடிச்சு தான் கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் மனைவிடம் விட்டு போட்டு போக வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம். ஆஃப்டர் 15 தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பராக இருக்குது. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். வேலை மாறலாமான்னு ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டையில். அதற்கான வாய்ப்புகள் 15 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான கண்ணில் தெரியும். நம்மளா போய் எப்படி கேட்குறதுன்ற மாதிரி தன்மானம் எங்கேயோ தடுத்துட்டு உட்காந்துருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதெல்லாம் விட்டுடுங்க. சில விஷயங்கள் சில இடத்துல நம்ம வந்து பார்க்காம இருக்கிறது நல்லது. ஸோ கேது வந்து உட்காந்து ஒரு மாதிரியா அது ஞானம்னு சொல்ல வேணாம், ஒரு மாதிரி என்னை விட்டுருங்களேன் நான் பேசாமல் இருக்கேனேன்ற மாதிரி இருப்பார். இல்லாட்டி யாரையுமே பக்கத்தில் வரவிடாமல் நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் பிள்ளை ஒரு இடத்துல இருக்குது, நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக 2-3 மாதத்துக்கான ஒரு பிரிவினையை கொடுப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன பிரிவு வருவதற்கான வாய்ப்பு. இது வந்து ஃபிசிக்கலான பிரிவு தான், நீங்கள் மென்டலான பிரிவெல்லாம் எடுத்துக்கோனா, ஜஸ்ட் ஃபிசிக்கலான பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆரம்பிக்கும் போதே எனக்கு ரொம்ப வேலை வந்துருச்சு, ஸோ வந்து நியூ இயரை கூட நான் ஹாப்பி நியூ இயராக கொண்டாட முடியலையேன்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள்ளே போவீங்க. பட் ஸ்டில் நல்லது. ஏன்னா சிம்மராசிக்காரங்க இப்படி இருந்தால் தான் எங்களுக்குலாம் நல்லது. நீங்கள் சிரிச்சு பேசிட்டீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு வருது, ஐயோ என்னமோ ஆயிடுச்சோன்னு நாங்கள் யோசிக்கணும் இல்லையா? ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வேலைப்பளு அதிகரிக்கலாம், வேலையில் டிலே வரலாம், கால் நரம்பு பிடிச்சி இழுக்கும். தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நான் திரும்ப ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்ருக்கேன், இப்போயும் சொல்கிறேன். உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு போய் உதவி பண்ணதெல்லாம் போதும், அடுத்தவங்களை வாழ்வித்ததெல்லாம் போதும், அடுத்தவங்களை ஜெயிக்க வச்சதெல்லாம் போதும். உங்கள் பாஸுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தது போதும். முதல்ல உங்களுக்கு நீங்கள் உங்கள் உடம்புக்கு சில விஷயத்தை பண்ணிக்கோங்க. உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது. எப்பயுமே வந்து 4 பேருக்கு முதன்மைத்துவமாக இருக்கிற வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் சிம்மத்துக்கு இருக்குமே தவிர வேறு எதை பற்றியுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கிற விஷயத்தை இழுத்து போட்டு அவங்களே செய்வாங்க. இந்த தடவை எல்லாமே கொஞ்சம் டிலே ஆக மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லது தான் கிடைக்கும். ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் எல்லாமே டிலே ஆகும். உங்களை மேலே ப்ளேம் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணது தப்புன்ற மாதிரி 4 பேர் சுட்டி காட்டி சொல்லும்போது அப்படியே சுய கௌரவம் லைட்டாக எட்டி பார்க்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதம் நோடு சூடு நோ சொரணை, அவ்வளோதான். அப்படி இருந்துட்டிங்கன்னா நல்லது. இல்லாட்டி பஞ்சாயத்து ஆகி போடும் வேலை செய்கிற இடத்துல. நம்ம ஏதாவது பேச போய் அவங்க ஏதாவது பேச வந்து, ஏன்னா 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குன்ற போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை பஞ்சாயத்து உடல்நிலை எல்லாத்தையும் அனுபவிச்சே ஆகணுன்ற ஒரு அமைப்புக்குள் முதல் ஒரு 15 நாட்கள் போய் விடுவீர்கள். மீன்ஸில் அடுத்த 15 நாட்கள் போவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பேசுகிற வார்த்தையில் கவனம். தயவு செஞ்சு கமிட்மெண்ட்டை கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க. முடியும்னா மட்டும் கமிட்மெண்ட் கொடுங்க. இல்லை பேருக்காக உங்களுடைய பெருமைக்காக சில கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் அந்த இடத்தில் கொஞ்சம் இது பண்ண வேண்டி இருக்கும். என்னதான் நீங்கள் உழைச்சாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன்,
ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு சகோதரியா, ஒரு அம்மாவா சொல்கிறேன். சிம்மராசிக்கார பிள்ளைங்களா இருந்தால் கூட என் பிள்ளைங்க மாதிரி தான் இருந்தாலுமே ரொம்ப பண்ணி அடுத்தவர்களுக்காக அடுத்தவர்கள் புகழ வேண்டும், இல்லை அடுத்தவர்கள் வந்து மதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சில விஷயம் பண்ணிங்கன்னா அது இந்த மாதம் நடக்காது. வெரி குட்லாம் எதிர்பார்க்காதீங்க. என்னதான் நீங்கள் பண்ணாலும் இன்னும் பத்தலன்னு உங்களை சக்கையாக பிடிக்கிறதுக்கான நேரமாகத்தான் இருக்குது. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாமல் நீங்களாக ஒரு தாட்டுக்குள்ளே போய்க்காதீங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு என்ன மேடம் எனக்கு மட்டும் என்ன ஆசையா, இஎம்ஐ கட்டணும், வீட்டை நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும், அது வேறு வழி இல்லாமல் நானே வாயை மூடிட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன், நீங்கள் வேறு ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் பிப்ரவரி மாதம் தான். ஆஃப்டர் பிப்ரவரிக்கு வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. அது வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் 11ஆம் இடத்துல வக்கரமான குருவை நான் 10ஆம் இடத்தை தான் வச்சு பார்ப்பேன்ற போது வேலையில் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், வேலையில் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அதில் போய் குரு அமரும் போது தொழிலில் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் உண்டாக்கிடலாம். நான் வேணான்னு சொன்னேன், என் தலையில் இந்த வேலையை கட்டிட்டாங்க, இது இவ்வளோ டஃப்பாக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன், அதனால் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா முடியலன்ற மாதிரி நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லிட்டு இருக்கிற முதலாளிகள் எல்லாம் சிம்மராசிக்காரர்களே வேலை வாங்குவார்கள். நாட் ஒன்லி முதலாளிங்க, வீட்டில் இருந்தாலுமே வீட்டில் கூடிய சிம்மராசிக்கார பெண்களாக இருந்தாலுமே உங்ககிட்ட பொறுப்பை நிறையா கொடுத்துட்டு வீட்டில் இருக்கவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதனால் வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்கும். தயவு செஞ்சு தூங்குங்க. நைட்டெல்லாம் மொபைலை பார்த்துட்டு தூங்காமல் இருந்தீங்கன்னா மொபைலும் சூடாயிடும், நம்மளும் சூடாயிடுவோம். சரியா? அதனால் தயவு செஞ்சு தூங்குங்க. தூக்கம் அப்படின்ற இடத்துல பயங்கர டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. நிம்மதியாக நான் தூங்குனேன்றது நைட்டு படுத்து கார்த்தால எந்திரிக்கும் போது அந்த தூங்கின ஒரு ஃபீலே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்மராசிக்காரங்க ஒரு 4-5 மாதமாக இல்லை, இந்த ஒரு 2 மாதம் அப்படி தான் கன்னியூ ஆக போகுது. அதனால் நிறையா தூங்குங்க. தூங்கும்போது அந்த சவுண்டை பயன்படுத்துங்க. நல்லா டீப் ப்ரீத் இழுத்து ஒரு 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஓம்னு சொல்லிட்டே தூங்குங்க. முருகா முருகா முருகான்னு சொல்லுங்கள். இந்த முருகா 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 சொல்கிறது எல்லாமே செவ்வாய் பலமாக இருக்கிறனால இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுன்றது சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து வெளியிலே வருவதற்குரிய தாரக மந்திரமாக இருக்கும். இந்த ஹார்ஸ் சவுண்டெல்லாம் இந்த இடத்துல இருந்து வரும். நான் எல்லாமே ஒரு சக்கர ஆக்டிவேஷனோட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சிம்மராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு முருகா முருகா முருகான்னு சொல்ல உள்ளுக்குள்ளே அதிர வைக்க உங்களை பார்க்கும்போது தேவையில்லாமல் உங்களை வந்து குத்தம் சொல்லணும்னு வரக்கூடியவங்க அப்படியே தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களை யாராலையும் குத்தலாம் சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. எந்த விஷயத்துலையுமே வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட். நைட்டு 8 மணிக்காவது உட்காந்து 10 மணிக்கு ப்ரெசன்டேஷனை முடிச்சிருவாங்களே தவிர அவங்கள குறை சொல்கிற மாதிரியே வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த உங்களையே குறை சொல்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு போன மாதத்துலேருந்தே கொஞ்சம் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. வீட்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க, வெளியிலேயும் அப்படி தான் ஏன்டா இருக்குன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ஓடிட்டுருக்குல்ல. சரியாக போயிடும். நம்ம ஒரு பெரிய ரோடுக்கு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஹைவேவாக இருக்குமா? ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் குண்டும் குழியுமா வர்றது இல்லையா? அதுக்காண்டி ஏன்னா அந்த ரோடுக்கு போகாமே இருந்துருவோம், ஊரை போய் சேரணும்ல. அந்த மாதிரி இந்த ஒரு முதல் 2 மாதம்ன்றது கொஞ்சம் குண்டு குழியுமா இருக்கும். அடுத்து நம்ம ஹைவேல டாபிக் ஏறி போட்டு 150 ஸ்பீடில் போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே 20-40 உருட்டிட்டு போக வேண்டிய நேரமாக தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த 1 மாத காலம் என்பது கொஞ்சம் மற்றவர்களிடம் கவனமாக இருக்கணும். உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க, பயங்கரமாக திருஷ்டி விழும். தயவு செஞ்சு தினம் உப்பு எடுத்து சுற்றி போட்டுக்கோங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், போன மாதத்துலேருந்து சொல்கிறேன், இந்த மாதம் அதே தான் சொல்கிறேன். சிம்மராசிக்காரங்க நீங்கள் படுற பிரச்சனை என்னென்னு வேதனைன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மேலே இருக்கணும் தெரியும். மற்றவங்களுக்குலாம் இவனுக்கு என்னப்பா இதே தான் ஒரு வாயில். அதனால் நிறைய கண்ணு விடுகிறதுக்கான நேரம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தினம் வந்து யாரும் வந்து நம்மளை சுத்த வேணாம். நீங்கள் 40 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, 80 வயசே ஆனாலும் சரி, சிம்மராசிக்காரங்க ஒரு பிடி உப்பு எடுத்து உங்களை நீங்களே கிளாக் வைஸில் ஒரு 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 3 தடவை சுற்றி ஏதாவது ஒரு கப்பில் போட்டுருங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய திஷ்டி தோஷத்துலேருந்து உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களை பார்த்து விழுந்த எனர்ஜி வேவ்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ அந்த டார்க் எனர்ஜிலேருந்து வெளில வரதுக்கு இது ஒன்று மட்டும்தான் நிவர்த்தி. அதே சமயம் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நிறைய பேருக்கு நிலம் குறித்த ஒரு எண்ணம் மேலோங்கும். ஏதாவது இடம் வாங்கி போடுவோமா, இல்லை நம்ம 5ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணால் அந்த 5ஆம் இடம்லாம் பூர்வீகம் தான். ஸோ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நிலத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இல்லை அந்த இடத்த விற்றுருவோமா, அந்த இடத்த வாங்கிப்போமா, வாட் எவர் இட்ஸ். அது பூர்வீகத்தை விற்கிறதா வாங்குறதான்றது உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானம் பண்ணும். பட் பூர்வீகத்தோடு கனெக்ட் ஆகும். ஆரம்பிக்கும் போதே குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி எண்ணம்லாம் வரும். எனக்கு தெரிஞ்ச சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுதுமே சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த மாதம் நீங்கள் முடிஞ்சால் ஏதாவது ஒரு விளக்கு எரியாத கோவிலுக்கு டியூப்லைட் வாங்கி போடுங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, படிக்கிற சிம்மராசிக்கார குழந்தைங்களாக இருந்துதான் இந்த 1 மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் ஒரு 15 நாள் நல்லா கெத்தாக பேரு புகழ் செல்வம் செல்வா கூட சூப்பராக இருப்பீங்க. சூப்பர் டாப்பர். அடுத்த 15 நாள் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகும். அதனால் பிள்ளைங்களை வந்து யாரும் சிம்மராசிக்கார பிள்ளைங்கள யாரும் வந்து வீட்டில் சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா நீங்கள் ஆன்ட்டி கால் பண்ணிவிடுங்க, சரியா? ஓகே, அதனால் அதை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி சிம்மராசிக்கார
அவர்களுடைய குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதன் வந்து கொஞ்சம் கோல்டு, ஃபீவரு, தலைவலி எல்லாத்தையும் மற்றவங்களுக்குலாம் வந்து பேராசிட்டமால் நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுற அளவு கொஞ்சம் பிள்ளைங்களை வந்து படுத்து ஒரு 3-4 நாள். அதனால் ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்கார குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்காதீங்க. முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீட்டோட பேசுங்க. மனசை விட்டு பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா கேது வேற வந்து உட்காந்துட்டு ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் கொடுப்பாரு. அதாவது ரொம்ப டீப் நாலேஜ் கொடுப்பாரு. ஒரு பக்கம் ஒரு விஷயத்த ரொம்ப உள்ளே போய் டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறது எல்லாமே கேது தான். அதே சமயம் டிட்டாச்மெண்ட்டை கொடுக்குறதும் கேது தான். இந்த ரெண்டுமே இந்த வயது ஒத்தவர்களுக்கு நடக்கும். அதனால் கொஞ்சம் லைஃப்பை ரொம்பலாம் தூக்கி போடுறாங்க. ஈஸியாக இல்லை. சிம்மராசிக்காரங்களாம் இப்படி இருந்தால் நாங்கள் என்னத்துக்காருது. வாங்க மறுபடியும் போங்க, உங்களையே பாருங்கள், கண்ணாடியில் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள், ஆரம்பிச்சிருங்க. இந்த டே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதம் அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ தினம் கண்ணாடியில் உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். நான் காரணத்தோடு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சுக்கரன் வேறு உட்காந்துருக்காரு. சுக்கரன் எல்லாம் கண்ணாடி தான். அப்போ அடுத்தவங்க உங்களை பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணவே மாட்டாங்க. தினம் கண்ணாடியை பார்த்து ஒரு சிரிச்சுட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நீங்கள் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய தன்மையில் மாறி விடுவீர்கள். ஓகே. 40லேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனையும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. வேலை பொழுது அதிகரிக்கும். 6 மணி நேரத்துக்கு மேலே 8 மணி நேரம் வேலை செய்யணும். வேலை இழுத்துக்கிட்டு தான் போகும். இந்த ஒரு மாதம் நீங்கள் என்ன தான் தலைகீழாக நின்னாலுமே நீங்கள் ஓடுற மாதிரி எல்லாருமே ஓடணும்னு எதிர்பார்க்காதீங்க. நெகட்டிவை வாங்கிப்பீங்க. தேவையில்லாமல் 4 பேர்கிட்ட சாபத்தை வாங்கிக்குவீங்க. அமைதியாக இருக்கிறது பெட்டர். ஸோ உங்களுடைய ஆளுமை தன்மையும் உங்களுடைய கடமை உணர்ச்சியும் இப்போதைக்கு காட்ட வேணாம். கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வீண் பழியிலிருந்து தப்பிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். 8ல் சனி உட்காந்துருக்கான்றத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். 60 வயசு தாண்டி சிம்மராசிக்காரர்கள் வயிற்று பிரச்சனையில் கவனமாக இருக்கணும். ஹெல்த் வைஸ் சிம்மராசிக்காரர்கள் கால் நரம்பு, கால் வலியில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த தடவை கால் நரம்பு, கால் இழுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். இந்த காஃப் மசில்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பெயின் வரும். இந்த ஆட்டுத்தோடன்னு சொல்லுவாங்க. காஃப் மசிலில் பயங்கரமாக பெயின் வரும். இடுப்பு கிட்ட பெயின் வரும். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சத்தான உணர்வு தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இளநீ குடிங்க. எங்கே இருந்தாலும் சரி. இது என்ன தான் குளிர் வந்து இவ்வளோ அடித்தாலும் என்ன மேடம் காய்ச்சல் வந்துடும்னா பரவாயில்ல, இளநீ குடிங்க. ஏன்னா நம்ம கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி உட்காந்துருக்கோம். அதனால் கொஞ்சம் இளநீ குடிக்க முடியும்னா அபிஷேகத்துக்கு சிவன் கோயிலில் இளநீ வாங்கி கொடுக்க இந்த தடவை நீங்கள் சிகரத்தை தரக்கூடிய வாய்ப்பை சிம்மராசிக்காரர்கள் கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நாகாபரணம் சூடிய சிவனை வழிபாடு செய்தல் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது இந்த நியூ இயர் பிரதோஷத்தோடு ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட காலபுருஷனோட 9ஆம் வீட்டில் ராசிநாதன் தன்னுடைய 5ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கிறன்ற அமைப்பில் சிவன் வழிபாடு சிந்தை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்துடைய அமைப்பும் சிவனுடைய அருளும் இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்களை மிகப்பெரிய சிகரத்தை நோக்கிய வாழ்விலை நகர்த்தக்கூடிய அமைப்பாக இந்த வருடத்தை இனிதே அப்படி கையை பிடிச்சி கூட்டு போகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு இளநீர் அபிஷேகம் கொடுங்க. அதே மாதிரி தேன் குடித்து வழிபாடு செய்ய பிரதோஷத்தன்னைக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வரும். நான் ஒரு 3-4 மாதமாக சொல்லிகிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்கிறேன். தேன் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷத்துக்கு இந்த அஷ்டமசனி முடிகிற வரைக்கும் கொடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஓகே. என்ன பார்ப்பீங்க சிம்மராசிக்காரங்க? இந்த 2 விஷயம் பார்ப்பீங்க. ஒன்று மலை பார்ப்பீங்க. பெரிய பெரிய மலை முகுடு, மலைக்கு போகிறது, மலைக்கு பயணம் மேற்கொள்ளுதல், மலை ஏறுறது, மலை இறங்குறதுன்ற மாதிரி சிம்மராசிக்காரங்க மலையோடு கனெக்ட் ஆவீங்க. இன்னொன்று பாம்பு பார்ப்பீங்க. இது 2ம் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலையளவு பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தன்மையாக இந்த மலையை சுற்றி உன்னை இத்தனை பேர் அடிக்க காத்திருந்தால் நீ எடுக்கக்கூடிய படம் தான் உன்னை நிலைக்க வைக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் நீங்கள் பாம்பு பார்க்குறது அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த தடவை சிம்மராசிக்காரர்கள் மலை இல்லாட்டி பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். பார்த்த நிமிடத்திலிருந்து உங்களுக்கான பிரபஞ்சம் உங்களை இயக்க ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி டீப் பிரீத் விட்டு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குங்க. சிந்தையெல்லாம் முருகன் வந்து நிறைந்து உங்களுடைய செயலை அழகாக மாற்றுவார். சூப்பராக இருக்குது ஜனவரி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு.